உடனடியாக விடுதலை செய். அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே பழிவாங்கும் செயல் பழிவாங்கும் செயல் அப்பட்டமான பழிவாங்கும் செயல். ராஜ்ய அரசே பாஜக அரசே நிறுத்திக்கொள் நிறுத்திக்கொள் வெறுப்பு அரசியல் நிறுத்திக்கொள் பாஜக அரசே நிறுத்திக்கொள் வெளியேறு அமலாக்கத்துறையே வெளியேறு எஸ்டிபி கட்சி தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியேறு அவமானம் இது அவமானம் ஈடிக்கு அவமானம் அமலாக்கத்துறைக்கு அவமானம் துணை போகாதே அதிகாரத்தின் ஏஜென்சிகளே ஆட்சியாளர்கள் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு துணை போகாதே அவமானம் இது அவமானம் அமலாக்கத்துறைக்கு அவமானம். தலித் மோடி வீட்டுக்கு சென்றாயா அமலாக்கத்துறையே சென்றாயா மோடி வீட்டுக்கு சென்றாயா அமலாக்கத்துறையே சென்றாயா வீட்டுக்கு சென்றாயா அமலாக்கத்துறையே சென்றாயா அவமானம் இது அவமானம் அமலாக்கத்துறைக்கு அவமானம் அநியாயம் இது அநியாயம். நாயகத்தின் பாதுகாவல்களை முடக்க நினைப்பது அநியாயம் எல்லாமே லைவ்ல தாங்கறாங்கண்ணா. உள்ளவாப்பா மத்திய அமைப்பில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை தனது ஏவல் படையாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத செயல் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய அரசியல் கட்சிகளை, மக்கள் இயக்கங்களை இது போன்ற இடி, என்ஐஏ, சிபிஐ போன்ற நிறுவனங்களை வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டி பார்க்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று டெல்லி விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கத்துறை கைது செய்தது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினால் இன்றைக்கு சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சென்னை தலைமை அலுவலகத்திலும் இன்றைக்கு சோதனை இங்கு நடக்கின்றது. இது திட்டமிட்ட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இதை நாங்கள் கருதுகின்றோம். பாரதிய ஜனதா அரசு அவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஏஜென்சியை வைத்து மிரட்டி பார்க்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அகில இந்திய தலைவரை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தலைமை அலுவலகத்திலேயும் இது போன்ற ரெய்டுகளை நடத்தி எங்களை ஒடுக்க பார்க்கின்றது. ஒருபோதும் இவர்களுடைய அடக்குமுறைக்கும் இவர்களுடைய இது போன்ற பம்மாத்து நிலைக்கும் எஸ்டிபிஐ கட்சி என்றைக்கும் அடங்கி போகாது. அது நீதியின்பால் நிற்கும், உறுதியாக நிற்கும். சட்டத்தின் துணையோடு இவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை இட்டுக்கட்டப்பட்ட புனரமைக்கப்பட்ட வழக்குகளையும் எஸ்டிபிஐ கட்சி முறியடிக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்களுடைய அஜெண்டாக்கு எதிராக, அவர்களுடைய மக்கள் விரோத செயல் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய அரசியல் கட்சிகளை, ஜனநாயக அமைப்புகளை, மத்திய அரசின் கைகளில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, என்ஐஏ, சிபிஐ போன்ற நிறுவனங்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிரான இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பாஜக அரசு முயல்கின்றது.
எதிர்க்கட்சிகளினுடைய குரல்களை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு இடி, NIA போன்ற ஏஜென்சிகளை பயன்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் SDPI கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய இந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக குறிப்பாக வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா தயாராக இருக்கின்றது. அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடு முழுவதும் SDPI கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை, மக்கள் எழுச்சியை இந்த அரசுக்கு எதிராக, இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் SDPI கட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறையினால் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை புனையப்பட்ட வழக்குகளில் கைது செய்து, அதைத் தொடர்ந்து இன்றைக்கு SDPI கட்சியினுடைய சென்னை தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த 1 மணி நேரமாக இங்கு சோதனை நடைபெற்று வருகின்றது. எங்கள் கட்சியினுடைய செயல்பாடு என்பது ஜனநாயக பூர்வமானது, வெட்ட வெளிச்சமானது. பொதுவெளியிலே எங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். திட்டமிட்டு எங்கள் மீது பழியை சுமத்துவதற்காக, எங்கள் மீது இது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் எங்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் முயற்சி செய்கின்றது. ஒருபோதும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து மக்கள் விரோத செயல் திட்டங்களையும் இதே போன்று இன்னும் வீரியமாக நாங்கள் போராடுவோம். இங்கு தலைமை அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது எங்களை பழிவாங்கும் செயலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனநாயக சக்திகள் போராடக்கூடிய அமைப்புகளின் மீது இது போன்ற புனரமைக்கப்பட்ட பொய் வழக்குகளில் அவர்கள் மீது வழக்குகளை சுமத்தி கைது செய்வதும், அவர்களுடைய அலுவலகங்களிலே இது போன்ற ரைடுகளை நடத்துவதும் என்பது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தானது. ஆகவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதை ஓரணியில் ஒன்று திரண்டு இது போன்ற ஜனநாயக சக்திகளுடைய குரல்களை நெரிக்கக்கூடிய இந்த ரைடு கைதுகளை எதிர்க்க வேண்டும் என்று SDPI கட்சி கேட்கின்றது. அமலாக்கத்துறையினால் போடப்படக்கூடிய இந்த பொய் வழக்குகளை சட்ட ரீதியாக SDPI கட்சி எதிர்கொள்ளும். ஒரு காலத்திலும் அவர்களுடைய நினைப்பு நாங்கள் அடங்கி போவோம் அல்லது எங்களுடைய போராட்டங்களை அல்லது இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் போராட மாட்டோம் என்று எண்ண முடியுமானால் அது அவர்களுடைய கனவாக போய்விடும். எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக அமையும். அனைத்து ஜனநாயக சக்திகளும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும் என்று SDPI கட்சி இந்த நேரத்திலே கோருகின்றனர். நிஜாம் மொய்தீன், மாநில பொதுச் செயலாளர். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அமலாக்கத்துறையே வெளியேறு, எதிர்கொள்வோம், எதிர்கொள்வோம் நம் பரிவார் சதி திட்டத்தை, எதிர்கொள்வோம், எதிர்கொள்வோம் நம் பரிவார் சதி திட்டத்தை, எதிர்கொள்வோம், எதிர்கொள்வோம் குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், நீதிக்காக குரல் கொடுப்போம், நீதிக்காக குரல் கொடுப்போம். அமலாக்கத்துறையே, அமலாக்கத்துறையே வெளியேறு, வெளியேறு, அமலாக்கத்துறையே, அமலாக்கத்துறையே SDPI கட்சியின் அலுவலகத்தை விட்டு, SDPI கட்சியின் அலுவலகத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு. நியாயம் இதான், நியாயம், நியாயத்தில் பாதுகாவலர்களை அடக்க நினைப்பதா நியாயம், அடக்க நினைப்பதா நியாயம், நியாயம் இதான், நியாயம், நியாயத்தில் பாதுகாவலர்களை அடக்க நினைப்பதா நியாயம்.
கட்சியோடு கரம் கோர்ப்போம். ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம், நீதிக்காக ஒன்றிணைவோம். குரல் கொடுப்போம், நாயகத்தை பாதுகாக்க குரல் கொடுப்போம், நாயகத்தை பாதுகாக்க குரல் கொடுப்போம். முடக்க நினைக்காதே, நாயகவாதிகளை முடக்க நினைக்காதே. அவமானம் இது அவமானம், அமலாக்கத்துறைக்கு அவமானம், அவமானம் இது அவமானம், அமலாக்கத்துறைக்கு அவமானம். வெளியேறு, உடனே வெளியேறு, அமலாக்கத்துறையை வெளியேறு. ஏசிபி கட்சி அலுவலகத்தை விட்டு வெளியேறு, உடனே வெளியேறு. அவமானம் இது அவமானம், அமலாக்கத்துறைக்கு அவமானம். அடக்குமுறை அடக்குமுறை, அதிகாரத்தின் அடக்குமுறை. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், அதிகார அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். ஈடி ரைடா ஈடி ரைடா, மோடி ரைடா மோடி ரைடா, பழி வாங்கும் செயல் பழி வாங்கும் செயல், இது அரசியல் பழி வாங்கும் செயல். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தேசிய தலைவர் வைத்திய அவர்களை கைது செய்ததை கண்டிக்கின்றோம். அமலாக்கத்துறையே அமலாக்கத்துறையே, அதானி வீட்டுக்கு சென்றாயா, அம்பானி வீட்டுக்கு சென்றாயா, ஜெய்சா வீட்டுக்கு சென்றாயா, பதில் சொல் பதில் சொல். கோடி கோடியாய் கொடுத்து வாங்கும் பிஜேபி அலுவலகம் சென்றாயா, பதில் சொல் பதில் சொல். அமலாக்கத்துறையே பதில் சொல். வெளியேறு வெளியேறு, எஸ்பி கட்சியின் அலுவலகத்தை விட்டு வெளியேறு வெளியேறு, உடனடியாக வெளியேறு. ஒன்றை சென்று இடத்தில ஒரு மணி நேரமா தேடுறேன், கிடைச்சுதா கிடைச்சுதா, ஏதாவது கிடைச்சுதா, பதில் சொல் பதில் சொல். அமலாக்கத்துறையே பதில் சொல். இது என்ன அதானி வீடா, ஒரு நாள் முழுக்க ரயில் நடத்த, சுத்தம் செய் சுத்தம் செய். எஸ்பி அலுவலகத்தை சுத்தம் செய் சுத்தம் செய், சுத்தம் செய். அடக்குமுறை அடக்குமுறை, அதிகாரத்தின் அடக்குமுறை. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், அதிகார அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். ஈடி ரைடா ஈடி ரைடா, மோடி ரைடா மோடி ரைடா, பதில் சொல் பதில் சொல். ஒன்றிய அரசு பதில் சொல். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். விடுதலை செய் விடுதலை செய், தேசிய தலைவர் பைஜியை உடனடியாக விடுதலை செய். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம். தேசிய தலைவர் பைஜியை கைது செய்த அமலாக்கத்துறையை உண்மையாக கண்டிக்கின்றோம். வெளியேறு வெளியேறு, ஈடியே வெளியேறு, வெளியேறு. கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தை விட்டு அநியாயம் இது அநியாயம். தேசிய தலைவர் பைஜியை கைது செய்தது அநியாயம். ஒன்றிய அரசு
தேசிய தலைவர் பயிற்சியை கைது செய்ததை கண்டிக்கிறோம். ஒன்றரை சென்ட் இடத்தில் அமலாக்கத்துறையே அதானி வீட்டுக்கு ரைடு எங்கே? அம்பானி வீட்டுக்கு ரைடு எங்கே? ஜெய்சா வீட்டுக்கு ரைடு எங்கே? இவர்கள் எல்லாம் ஊழல் இல்லையா? இவர்கள் எல்லாம் கள்ளப்பட பதுக்கல் இல்லையா? ரைடு எங்கே? அம்பானி வீட்டுக்கு ரைடு எங்கே? அதானி வீட்டுக்கு ரைடு எங்கே? ஜெய்சா வீட்டுக்கு ரைடு எங்கே? அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். Thank you.